100க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து கொடூரமாக பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதுவும் ஒரு கோவில் நிலத்தில் வந்து புதைக்கப்பட்ட சம்பவம் வந்து ரீசண்டாக ஒரு விஷயம் வெளியாகிருக்கு. இது என்ன ஒரு சம்பவம், எப்படியான சம்பவங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு படங்களில் வந்து சீனோ இல்லாட்டி இது வந்து ஒரு மிஸ்ட்ரி புக்கில் வந்த சீனோ இல்லை, இது ஒரு உண்மையாக நடைபெற்ற சம்பவம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து தட்சிண கர்நாடகான்ற ஒரு இடம் இருக்கு. அதுல பொல்தங்கடி தாலுகாவில் வந்து ஒரு மஞ்சுநாதர் கோயில்ல வந்து தூய்மை பணியாளராக வேலை செய்த ஒருவரால் வந்து அளிக்கப்பட்ட வாக்குமூலம் தான் இது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1998ஆம் ஆண்டுல இருந்து 2014ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து நிர்வாணமாகவும் கொடூரமாகவும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க அந்த கோவில் நிலங்கள்ல. இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து இந்த கொலை செய்யப்பட்ட பெண்களில் வந்து பாடசாலை மாணவிகள் வந்து அதிகமாக இருந்ததாக வந்து அவர் வந்து வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் நிர்வாகம் தான் முழுமையான காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறத ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த கோயில் துப்புரவு பணியாளர் அவர் தன்னுடைய அடையாளங்களை எதையுமே வெளியிடாமல் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நிர்வாகத்தில் கீழே இவர் வேலை செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், விளையாட்டு வீரர்கள், சினிமாக்காரர்கள் நிறைய பேர் வந்து அந்த மஞ்சுநாதர் கோயிலுக்கு வந்து வழிபடுறதெல்லாம் வழக்கம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தூரத்திலையும் ஒரு காட்டுப்பகுதியான ஒரு இடத்துலையும் அந்த கோயில் இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து செய்யும்போது அவருக்கு வந்து கட்டளையிடுவாங்க, நீ போயிட்டு இதை போய் புதைச்சிரு, இந்த ஒரு விஷயத்தை நீ செஞ்சிரு, யார்ட்டையும் சொல்லாது அப்படின்னு. இவரும் வந்து தன்னுடைய உயிருக்கு பயந்து அதுக்கு மீறி இவர் எதை சரி ஒரு எதிர்ப்பை தெரிவித்தா உன்னையும் கொலை செஞ்சிடும், உன் குடும்பத்தையும் கொலை செய்திருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பயமுறுத்தியிருக்காங்க. தன்னுடைய கைகளால் பல பெண்களை வந்து புதைத்ததா அவர் வந்து ஒரு வாக்குமூலத்தையும் அளிச்சிருக்காரு. அந்த கோயில் நிலத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு பாருங்க அப்படின்றத ஆதாரங்கள், அதாவது புகைப்பட ஆதாரங்களோட வந்து போலீஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முறையிட்டு இருக்காரு. அவர் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி பல வருஷமானாலும் அவருடைய மனசாட்சி அதை பற்றி கேட்கல, செஞ்ச விஷயங்கள் எல்லாமே குறுகுறுத்து இருந்துச்சு. ஸோ அவர் என்ன செஞ்சிருக்காரு, உடனே போயிட்டு போலீஸில் போயிட்டு இப்போ ரீசெண்டாக தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதனால போலீஸாரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் இந்த சம்பவம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே என்ன மாதிரி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்பவுமே ஒரு கேட்கவும் போது ரொம்பவுமே அதிர்ச்சியாகவும் ரொம்பவும் கவலையாகவும் இருக்குது. அது அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பெண்கள் வந்து பாடசாலை சீருடையோட வந்து கற்பழிக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு புதைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சொன்ன விஷயம் ரொம்பவுமே அனைவரில் நெஞ்சை ரொம்பவுமே பதப்பதைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும்.